they prepare their breakfast, lunch, they come to college, they have their classes, complete the classes, அப்புறம் ஒரு 9:45 சாப்பிட்டுட்டு அப்புறம் 10 o'clock கிளாஸ்க்கு போவாங்க. அவங்களுக்காக ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமா? பிகாஸ் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட் பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து படிச்சிங்கன்னா தான் அந்த சக்ஸஸ்ஸே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் நாங்கள் இது பண்ணுறோம். அப்புறம் ஜிடிடின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3 days ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுப்பாங்க. அப்புறம் மஹேந்திரா ப்ரைட் அண்ட் மேஜிக் பஸ், they all teach soft skills. எங்களுக்கு என்னென்னா இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அமௌண்ட் கொடுத்து படிக்க முடியாது. பட் ஆனால் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும், சிஸ்டம் வேணும். இதுதான் எங்களுடைய லாங் டேர்ம் ரொம்ப நாள் ஆசை. அதுதான். பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் முருகன் சார் ஃப்ரம் பூமியிலேருந்து வந்தாங்க. ஒரு ஃபைன் ஆஃப்டர்நூன் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. சொன்னோடனே ஆல் ஆஃப் அஸ் திஸ் இஸ் வி வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரின்சிபல் மேம்கிட்ட சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து எங்களுக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டு இருந்துச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கரெக்டாக 1 to 2 எங்களுக்கு லஞ்ச் பிரேக் 1 o'clock ஸ்டூடெண்ட்ஸ் அசம்பிள் பண்ணி அப்பயே இந்த ப்ரோக்ராம் பற்றி சார் சொன்னாங்க. உடனே வி சேட் எஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு லெவல், லேப்டாப், டச் லேப்டாப் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கே அப்போ தான் தெரியும். அதுக்காக ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் உங்கள் காலேஜ்க்கு. பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பழகிடுச்சு. பிகாஸ் எங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ரொம்ப புதுசு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு தான் சொன்னாங்க. மேம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, எவ்வளோ நாள் லேர்ன் பண்ணாலும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் பேட்ச் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. இப்போ லாஸ்ட் பேட்சில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அகாடமிக்கில் 2 batch ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே they come here and they learn Java full stack development course தான். பைத்தான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க நாங்கள் ஜாவா ஃபுல் ஸ்டாக் தான் வேணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின வருஷம் 2 years தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. they learn. வைத்தீஸ்வரன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ செக்யூரிட்டி, நைட் டைம் செக்யூரிட்டி, இஸ் அ ஹேண்டிகேப்ட். 2 பசங்க, வைத்தீஸ்வரனுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ 2 years ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா he learned அவன் வந்து எஸ்எஸ்சி தான் he aimed for the exam SSC and he learned lot of aptitude knowledge இருக்குது. பட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அவனுக்கு வந்து நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கனால யூ லேர்ன். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் போனீங்கன்னா யூ கேன் ஏர்ன் மோர் மணி, சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு கொஞ்சம் நிறைய கேன்வாஸ் பண்ணுதுங்க. சடன்லி ஹீ சேஞ்ச். 3rd year ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி 4 years எங்களுக்கு வந்து 3 years தான். ஸோ 3rd year ஸ்டார்டிங்லேருந்து ஹீ லேர்ன்ட் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே. இமேஜின் ஹீ டோன்ட் ஹாவ் எனி லேப்டாப், மொபைல் ஃபோன். 3rd yearல தான் வந்து மொபைல் ஃபோன், தட் டு செகண்ட் ஃபோன். அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னாவே கிராக் ஆகி அப்படி தான் இருக்கும் எல்லா. அப்புறம் அவன் பெஞ்சில் பார்த்தீங்கன்னா 4 பேர். சார் டோன்ட் மைண்ட் இஃப் ஐ டேக் டூ மச் டைம் ப்ளீஸ். 4 பேர். அந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி ஃபோக்கஸ்ட். சச் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் 4 பேருமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் அண்ட் விக்னேஷ் தே காட் பிளேஸ்ட் இன் ஜோஹோ. இன்னொருத்தர் டிசிஎஸ், இன்னொருத்தர் வந்து பிரேக்ஸ். 58,000 salary. ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் ப்ளீஸ். 58,000 salary. போயிட்டு அங்கே போனால் என்ன அப்படின்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற மேனேஜராக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்துட்டு வாஸ்வி காலேஜ் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் ஃபீஸ் இவ்வளோ. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் அண்ட் அரௌண்ட் ஃப்ரம் சென்னை. ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை ஃபீஸ் 1 lakh 2 lakhs எல்லாம் கொடுத்து லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹீ இஸ் நாட் ஃப்ரம் அன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், ஹீ இஸ் ஃப்ரம் அன் ஆர்ட்ஸ் காலேஜ் பேக்ரவுண்ட். பட் ஹீ இஸ் ஏபிள் டு டூ. அங்கேயே போய் சூப்பராக நேம் வாங்கி அங்கே அவரோட இமீடியட் அத்தாரிட்டிகிட்ட ஒரு நல்ல நேம் வாங்கி அவரை ஃபீட்பேக் உடனே ஃபோன் பண்ணி மேம் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஜஸ்ட் 6 months தான். 6 monthsலேயே ஹீ காட் பர்மனெண்ட். ப்ரொபேஷனரி பீரியட் அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அப்போ நினச்சி பாருங்கள் அவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான்னு. இப்போ இமீடியட்டாக 10,000 இன்க்ரிமெண்ட், 60,000 rupees. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் அன் ஐஃபோன், ஹி காட் அ நியூ லேப்டாப். ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து வேறு, இப்போ வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து வேறு, ஷூ வந்து வேறு. பிகாஸ் அவனோட காலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேரான மாதிரி இருக்கும், சாக்ஸ் வந்து லைட்டாக கிழிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே வேறு மாதிரி இருக்குது. இதை விட லைஃப்பில் ஒரு டீச்சருக்கு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்னு நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்து செலக்ட் பண்ணுறதையும் உடனே வந்து ஃபோன் பண்ணி மேம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கள் வீடு வந்து இப்படியே கண்டுபிடிச்சி வந்துட்டு எந்த லொக்கேஷன் வீடு கரெக்டாக தெரியல வந்துட்டு ஸ்வீட் வாங்கிட்டு
எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன் மேம், ஜஸ்ட் நான் வெளியே தான் இருக்கேன், ஆனால் எதை என்ன லொக்கேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து ஸ்வீட் கொடுத்து அந்த சந்தோஷம் வந்து மறுபடியும் என் லைஃப்பில் நிறைய வரணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு சந்தோஷம் என்றைக்குமே என்னோட லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாது. அந்த அன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே பேசுகிறது அவனை பற்றி தான். எங்கள் ஃபேமிலி இப்போ மாறிடுச்சு. இப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்கள் அம்மா கிட்ட இப்போ பேசுகிறேன்னாங்க, மேம் இடம் எங்கே வாங்கலாம், வீடு எங்கே வாங்கலாம், இதுதாங்க நான் முன்னாடியெல்லாம் நான் அம்மாட்ட வேற மாதிரி பேசுவேன், இப்போ பேசுறது வந்து வேற அப்படின்னு சொல்கிறப்ப எவ்வளோ சந்தோஷம். இதுதான் நம்ம பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற உண்மையான கிஃப்ட் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் அ ரியல் கிஃப்ட். ஆமாம் தானே? நினச்சி பாருங்க, ஒரு அப்படி வர பையன் வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணுறப்ப யூ ஆர் ஆல்சோ கிஃப்டட். உங்களுக்கு நிறைய பிளேஸ்மெண்ட் எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான், நானும் சாரும் தான். சார் இஸ் ஃப்ரம் அனந்தராஜ் சார், இஸ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். எங்களுக்கு we have full workload as if the other faculty. Apart from that தான் நாங்கள் டெய்லியும் 6 o'clock தான் போவோம் ஒர்க் பண்ணிட்டு, பிகாஸ் we don't have any technical support or some other thing. பட் ஆனால் உங்களுக்கு வந்து தனியாக பிளேஸ்மெண்ட் செல் இருக்காங்க, ஃபேக்கல்ட்டி தனியாக இருக்காங்க, பிரின்சிபல் சார் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளோ இருக்குங்கிறப்ப யூ கேன் டூ மோர் லாரல்ஸ் தேன் வைத்தீஸ்வரன். ஆமாம் தானே? ஓகே, ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. வி தேங்க் ஸ்பெஷலி பிரின்சிபல் சார். நாங்கள் அந்த ரூம் போய் இன்னைக்கு தான் விசிட் பண்ணோம், ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கோம். மெயினாக மோகன் சார் அண்ட் பிரதீப் சார், தே ஆர் ஸோ எக்ஸலண்ட். அவங்க எப்போ எங்கள் காலேஜுக்கு வந்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டுருவோம், மேம் அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அவங்கள வந்து பார்ட் ஆஃப் பூமி பார்க்குறதுல பார்ட் ஆஃப் அவர் காலேஜ் ஃபேக்கல்ட்டியாக தான் நாங்கள் பார்ப்போம். அவங்க இந்த 2 பேர்த்துக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மோகன் சார் அண்ட் பிரதீப் சார். பிகாஸ் எங்கள் காலேஜில் ஐடென்டி ஃபங்க்ஷன், இனாக்ரேஷன் 2 ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க அங்கே வருவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் ஃபுல் டே வந்து ஃபுல் அகாடமிக் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டீச் பண்ணுவோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னா தெரியாது. பட் ஆனால் வேற பிரதீப் சார், மோகன் சார் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இன்வால்வ் ஆகி அந்த டேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இங்கே வந்து லேர்ன் பண்ணுற டேஸ் வந்து கம்மி தான். பட் அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தி ட்ரெயினர் அண்ட் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் மோகன் சார் அண்ட் பிரதீப் சார். பிரின்சிபல் சாரை பற்றி எனக்கு 2 பேரும் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்கு தனியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட அது கேட்டேன், சார் அதுக்கெலாம் நாங்கள் வர முடியுமா, அதெல்லாம் சொல்லிட்டு கேட்டு வைங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி ரொம்ப நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிஜி இருக்காங்க, நல்ல பிரின்சிபல், நல்ல ஃபேக்கல்ட்டி, நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் டீம். அப்படிங்கிறப்ப வி ஹாவ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய நம்ம லேர்ன் பண்ணணும். ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டை வந்து நிறைய ஃப்ளரிஷ் பண்ணோம் அப்படின்னா நிறையா லேர்ன் பண்ணணும். ஓகே, விஷ் யூ ஆல் சக்ஸஸ். வி தேங்க் சிஜிஐ ஸ்பெஷலி சார். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பண்ணணும். பிகாஸ் அவர் காலேஜ் இஸ் இன் ரூரல் பேக்ரவுண்ட். சார், கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ்? Okay. So that is the main thing. So CGA can you can do a lot of wonders for this kind of people, sir. Because இப்போ வைத்தீஸ்வரனோட ஜென்ரேஷனே நீ மாறிடும். அவங்க அப்பாவோட அந்த கஷ்டம்லாம் போச்சு. நீ வைத்தீஸ்வரனோட ஜென்ரேஷன் ஃபுல்லாக வந்து ஃப்ளரிஷ் ஆகிடும். ஸோ தட் இஸ் த மெயின் திங். And we wish you all success. And from the part of Sri Vasavi College, we thank KSR Institution and CGA and Bhumi Foundation for giving us a wonderful opportunity. Thank you.